அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றைய இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் அகர் அகர் வச்சு எப்படி கேண்டி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 10 கிராம் அகர் அகர் 10லேருந்து 12 கிராம் இருக்கும். அரை மணி நேரம் தண்ணியில் ஊற விட்டுப்போம். அகர் அகர் அரை மணி நேரம் ஊறிட்டு நல்லா அலசிட்டு பாத்திரத்தில் சேர்த்துப்போம். இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் அகர் அகரை போட்டுட்டு அதில் 400 ml தண்ணி சேர்த்துப்போம். நல்லா அகர் அகரை கொதிக்க விட்டு கரைய விட்டுப்போம். கிட்ஸோட ஃபேவரட்டான கேண்டியாக இருக்கும் இது, இந்த அகர் அகர் கேண்டி. அகர் அகரை கொதித்து நல்லா கரைஞ்சிட்டு வடிகட்டிக்கலாம். இது மாதிரி கரையாததெல்லாம் நம்மளுக்கு மேலே தங்கிடும். இப்போ திரும்பி வடிகட்டினதை அதே பாத்திரத்தில் சேர்த்துப்போம். இதோட 600 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். திரும்பி அடுப்பில் வச்சு கம்பிப்பாகு பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதை மாதிரி நம்மளுக்கு சொட்டும் போது கேண்டி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்படி எடுத்து ஊற்றும் போது த்ரெட்டு மாதிரி நம்மளுக்கு விழுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை மாதிரி ரெக்டாங்கிள் இல்லை நம்ம வீட்டில் உள்ள சில்வர் தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பூசி விட்டுருவோம். அப்போ தான் நம்ம கேண்டி ஊற்றினோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இது மாதிரி ஒரு 4 போல் எடுத்துப்போம். இதில் ஒரு ட்ராப் கலர் சேர்த்துக்கலாம். ஒன்றுத்தில் நான் ப்ளூ சேர்க்குறேன், க்ரீன் சேர்த்துக்கலாம் 2 ட்ராப் அளவு, பிங்க்கு 2 ட்ராப், அப்புறம் ஒரு கிண்ணம் வெள்ளையாகவே இருக்கிறதுக்காக அப்படியே வச்சுப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த பபுள்ஸ் வேணான்னா நம்ம எடுத்துடலாம். நல்ல அழகான கலர்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி டைமில் இதை மாதிரி செஞ்சோம்னா பார்க்க கிராண்டாகவும் இருக்கும், அதே டைமில் சீப்பாகவும் முடியும். வீட்டிலே செய்கிறனால சர்க்கரை தான் குழந்தைங்களுக்கு, வேறு இதில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். இந்த ட்ரே கொள்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிப்போம். நம்மளுக்கு ஜெல்லி கேண்டி நல்லா அதை பாருங்கள் டைட்டாக ஆகிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்கு நம்மளுக்கு. இப்போ இதை எடுத்து ட்ரேயில் கொட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி மீதி இருந்ததை நான் இதை மாதிரி சின்ன சின்ன ஷேப்ஸில் ஊற்றி வச்சுருக்கேன் மோல்டில். இப்போ இதை கட் பண்ணிடுவோம்.
இது நம்ம சின்ன சின்ன ஸ்டிக்காக கட் பண்ணுறனாலும் கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஸ்டிக்காக செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். இல்லை இன்னும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறனாலும் கட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டபுள் கலரில். இதை வந்து நம்ம ஒரு 2 to 3 days நல்லா காய வைக்கணும். காத்தோட்டமாக வெயிலில் காய வச்சோம்னா இது மேலே ஒரு சுகர் கோட் போட்ட மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா வீணாக போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒரு 2 days வெயிலில் காஞ்சோடனே கேண்டி வந்து நம்மளுக்கு இப்படி இருக்குது. சத்தம் கேட்குதில்ல, இந்த சத்தத்தில் நம்மளுக்கு காஞ்சிட்டு இன்னும் ஒரு 2 days காய வச்சோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அப்படியே கிளியராக கிளாஸ் மாதிரி இருக்குது. வெளியில் அப்படியே ஹார்டாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நன்றி.